மக்களே, இப்போ நம்ம அந்தோனியார் கேபிக்கு போயிட்டுருக்கோம். கொடி இறக்க போகிறாங்க. இறக்கி முடித்தோன்னே ஆசனத்துக்கு எல்லோரும் போவாங்க. இப்போவே சிலர் போயிட்டுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன மனசுக்குள்ளே என்ன வேண்டணுமோ அதை அந்தோனியார் கிட்ட வேண்டுங்க. கட்டாயமாக நடக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். எதுக்காக லென்த்தானா, உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி காட்டணுன்னு தான் ஃபஸ்ட்லேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள். உங்கள் மனக்குறைகளை கேட்குறதுக்கு 1 செகண்டு 30 செகண்ட்லாம் பத்தாது. அதனால தான் நான் இது 1 நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ எடுக்கிறேன். எல்லாம் சொல்லுவாங்க 1 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ எடுத்தால் யாரும் அதை பார்க்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. நான் பார்க்குறதுக்காக இல்லை, நீங்கள் எல்லாம் வேண்டியதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா வேண்டிடுறதுக்கு 1 நிமிஷம் பத்தாது. நம்ம மனசில் உள்ள எல்லாத்தையும் கேட்கணும்ல கடவுள்கிட்ட. அதுக்கு நேரங்கள் தேவை. 1 நிமிஷமாச்சும் நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் கேட்க முடியாது. மனசார அழுது தான் கேட்க முடியும் எல்லாத்தையும். அது நம்ம கேட்கறதுக்கு நமக்கு டைம் வேணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் லென்த்தாக இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் மனசில் வேண்டியதை கேளுங்க. கட்டாயமாக நடக்கும். நடக்காமல் எங்கேயும் போகாது. பாருங்கள் மக்களே, எவ்வளோ கூட்டம் அலைமோதிட்டுருக்காங்க. எங்கெங்கேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள். நன்றி மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் வேண்டிக்கோங்க. நல்லதே நடக்கும். நம்புங்க. வீட்டில் எவ்வளோ நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களாம் மனசார நினைங்க. இந்த வீடியோ பார்த்து கட்டாயமாக எங்கே இருந்தாலும் கடவுள் எல்லா இடத்துக்கும் வருவார். நம்ம கடவுளை தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. கடவுளை நினச்சி பாருங்க. இது நான் ஏன் காட்டுறேன்னா, நீங்கள் சென்னையில் இருப்பீங்க, உங்களுக்கு இதை பார்க்க முடியாது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாம் பாருங்கள் மக்களே. நன்றி.